அப்படியே உன் ஆமோட சைஸ்ல முக்கால்வாசி இருக்குது பைசப் கிடையாது, அது உன்னோட ட்ரைசெப்ஸ் தான். அந்த ட்ரைசெப்ஸ் எப்படி க்ரோ பண்ணலான்னு நான் எழுதி வச்சு வரைஞ்சி வச்சு உனக்காண்டியே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதுதான் உன்னோட ட்ரைசெப்ஸ். இது எதுக்கு ட்ரைசெப்ஸ்னு சொல்றாங்கன்னா, ட்ரைனா 3, செப்ஸ்னா ஹிட்டு. ஸோ இதனால தான் ட்ரைசெப்ஸ்னு சொல்றாங்க. ஸோ உன்னோட ட்ரைசெப்ஸ்க்கு உள்ள இப்படி தான் இருக்கும். இதுதான் உன்னோட ஸ்கேப்புலா போனு. இது வந்து உன்னோட கையோட போனு. இங்கே பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்கல, இதுதான் உன்னோட ட்ரைசெப்போட லாங் ஹெட்டு. இதுதான் வந்து உன் ட்ரைசெப் மசில்லையே கொஞ்சம் பெரிய மசில். இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது தான் உன்னோட மீடியல் ஹெட்டு. இது வந்து மேலாப்ல தெரியாது, இது வந்து உன் 2 மசிலுக்கு உள்ள இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இங்கே ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கல, இதுதான் உன்னோட ட்ரைசெப்போட லேட்ரல் ஹெட்டு. இங்கே தெரியுதுல, இதுதான் உன்னோட லேட்ரல் ஹெட்டு. இப்போ உன் ட்ரைசெப்ஸை நீ தரமாக ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு அதோட ஃபங்க்ஷனை நீ புரிஞ்சுக்கணும். ட்ரைசெப்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா எல்போ எக்ஸ்டென்ஷன். நான் அந்த வீடியோவில் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி பண்ணனா உன்னோட ட்ரைசெப்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதோட செகண்டரியான ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஷோல்டர் அடக்ஷன். இப்போ நீங்க கேட்கலாம், நான் இப்போ ஓவர் ஹெட் பண்ணனா என்னோட லாங் ஹெட்டை மட்டும் தான் அந்த ஒர்க் அவுட் வந்து ட்ரெயின் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் உங்க ட்ரைசெப்ஸை தரமா எப்படி எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணுன்றத தெளிவா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோன்னு மட்டும் டைப் பண்ணுங்க, நான் தரமா சொல்லிடுறேன்.